வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 30க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்களேன். ஏ பாலிட்டரி ஃபார்மர், அதாவது ஒரு கோழி பண்ணை விவசாயி, சரிங்களா, என்ன செய்யறாப்புல, வான்ஸ் பேர்ட் தட் கன்சியூம் லெஸ் ஃபுட். எப்படி ஃபுட் எடுத்துக்கணுமா, கம்மியான ஃபுட் எடுத்துக்கணுமா, சரிங்களா. டாலரேட் ஹை ஹீட், அதிகப்படியான வெப்பத்தை தாங்கி கொள்ளணும். அண்ட் ப்ரொடியூஸ் குவாலிட்டி சிக்ஸ், அதிகப்படியான தரம் வாய்ந்த கோழி குஞ்சுகளை தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, சரிங்களா. விச் ஸ்ட்ராட்டஜி சுட் பி யூஸ்ட், அதாவது அதுக்கு அவரே எந்த உத்தியை பின்பற்ற வேண்டும், சரிங்களா. இது ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின், ஓகேங்களா. அப்ப என்னென்ன பாயிண்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க, அது கம்மியா சாப்பிடணும், தரம் வாய்ந்த குஞ்சுகளை கொடுக்கணும், இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி என்ன பண்ணிருக்கணும், அதிகப்படியான ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுல இருந்திருக்கணும், சரிங்களா. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஷிஃப்ட் டு ஃபிஷ் ஃபார்மிங். அவர் எதுக்கு மாறணுமா, பேர்ட்ஸ்ல இருந்து ஃபிஷ்ஷுக்கு மாறணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, அப்படிதானே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, யூஸ் ஒன்லி இன்டர்ஜியஸ் பேர்ட்ஸ். இன்டர்ஜியஸ் பேர்ட்ஸ் என்ன அர்த்தம்ப்பா, ஒரே தயாரிப்பிலான உள்நாட்டு பறவைகளை மட்டும்தான் அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, சரிங்களா. மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கிராஸ் பிரீட் எக்ஸைட் அண்ட் லோக்கல் பாலிட்டி. அதாவது தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆங்கிலத்தில் என்ன கொடுத்திருந்தாங்க, கிராஸ் பிரீட் எக்ஸோட்டிக் அண்ட் லோக்கல் பொலிட்டின்னு கொடுத்திருந்தாங்களா. தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு கோழி இனங்களை கலப்பினம் செய்தல். இந்த மாதிரி கலப்பினம் செய்யறது மூலயமா கோழி சிக்ஸ் இருக்குல்ல, கோழி குஞ்சுகள் வந்து தரம் வாய்ந்ததா இருக்கும், சரிங்களா. அடுத்து நாலாவது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பறவைகளுக்கு ஒரு நாளைக்கு இருமுறை உணவளித்தல். அவர் சொன்னது என்ன சொல்லிட்டாங்க, குறைந்த தீவனத்தை உட்கொள்ளணும்னு சொல்லியாச்சு. ஒரு இருமுறை உணவளித்தல்ன்றது இந்த ஆப்ஷன் கீழே வராது. அப்ப ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி, சரிங்களா. தியரிட்டிக்கல் கொஸ்டின், என்ன கான்செப்ட் கொடுத்திருக்காங்களோ அதை படிச்சு ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா. ரெண்டாவது கேள்வி போலாமா. இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் பெரிப்ளான்டா அமெரிக்கானா, அதாவது அமெரிக்கா பெரிப்ளான்டா அமெரிக்கானாவின் பொதுவான பேர் என்ன. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது என்ன பேரு, சயின்டிபிக் நேம் கொடுத்திருக்காங்க, கரெக்டா. அப்ப இதோட பொதுவான பேர் என்ன அப்படின்னா அமெரிக்கன் ஃப்ராக், சரிங்களா. இதெல்லாம் ஸ்டாட்டிக் கண்டென்ட், அப்படியே நம்ம படிச்சுக்கிறது தான், ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, அந்த நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாஸ் இன் செல். ஒரு செல்ல என்ன இருக்குன்னு தெரியும், மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்றது தெரியும், கரெக்ட்டுங்களா. அந்த மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா. பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்ற சொல்லுவோம். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபி என்ன ஃபுல் ஃபார்ம், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், கரெக்ட்டுங்களா. அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அதை ப்ரொடியூஸ் பண்றது யாரோட வேலை, மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை. இதை ஏன் பவர் ஆஃப் தி செல்னு சொல்றோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு முக்கியமா என்ன, எதுக்காக உதவுது, ஒரு செல்லோட ரெஸ்பிரேஷனுக்கு உதவுது, கரெக்ட்டுங்களா. எதுக்கு உதவுது, ஒரு செல்லோட ரெஸ்பிரேஷனுக்கு உதவுது, ஓகேங்களா. இதோட செல்லோட ரெஸ்பிரேஷன் உதவுதுன்னா எங்கெங்கெல்லாம் அந்த செல் அதிகமா வேலை செய்யுதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அதிகமா தேவைப்படும். மைட்டோகாண்ட்ரியான்றது அதிகப்படியா அங்க இருக்கும், கரெக்டுங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயத்துல என்ன செல்லால் ஆனது அப்படின்னா காரியாடிக் செல்லால் ஆனது, சரிங்களா. என்ன செல்லால் ஆனது, காரியாடிக் செல்லால் ஆனது. அந்த காரியாடிக் செல்ல எது அதிகமா பிரசன்டா இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா பிரசன்டா இருக்கு. ஏன்னா அது தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, கரெக்டா. அப்ப எங்கெங்கெல்லாம் அதோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்துதான் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட நம்பர்ஸ் என்பது அமையும். புரிஞ்ச கேள்வி. ஒரு செல்லில் உள்ள மைட்டோகாண்ட்ரியாவின் எண்ணிக்கை பின்வருவனவற்றுள் எதனை பொறுத்து மாறுபடுகிறது. அப்ப மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு உதவுது அப்படின்றத பார்த்திருக்க. அது எதுக்கு உதவுது, ஒரு செல் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்ற சொல்றாங்க. அது நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு ஏன் சொல்றாங்க, அது நம்ம செல்லுக்கு தேவையான ரெஸ்பிரேஷனை பண்ணுது, கரெக்ட்டுங்களா. அப்ப அது பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் செல் அதிகப்படியா வேலை செய்யுதோ அங்கெங்கெல்லாம் மைட்டோகாண்ட்ரியாவோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்லயுமே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது அதிகமான ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி தரும். நம்பர் ஆஃப் செல்ஸ் கூடும், சரிங்களா. அப்ப எங்கெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் செல்ல பொறுத்துதான் நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் செல் இருக்கு. அப்ப செல்லின் உடலியல் செயல்பாடை பொறுத்து எது அமையும், மைட்டோகாண்ட்ரியாவோட எண்ணிக்கை என்பது அமையும், ஓகேங்களா. ஆப்ஷன் டி. இந்த ஏடிபி என்னன்னு சொல்லுவாங்க, காயின் ஆஃப் தி செல்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஒரு செல்லினுடைய நாணயம்னு சொல்லுவாங்க ஏடிபி. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். நாலாவது கேள்வி பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா the external layer of pollen, சரிங்களா. அதாவது மகரந்த துகள்களின் வெளிப்புற அடுக்கு என்னன்னு சொல்லிட்டாச்சு அப்படின்னா எக்ஸைன் சொல்லிட்டாங்க, சரிங்களா. இந்த எக்ஸைன் என்பது எந்த பொருளால் ஆனது அப்படின்றது கேள்வி, சரிங்களா. எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப், ஓகேங்களா, இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸைன். எந்த பொருளால் ஆனது, அந்த பொருளை வந்து எதுக்காக உதவுதான், ஹைலி ரெசிஸ்டன்ட் டு ஆர்கானிக் மேட்டர், அதாவது இது அதிக எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு கரிம பொருளாகும், சரிங்களா. என்ன செய்யும் அப்படின்னா வெளியில இருக்க மேட்டர்ஸை உள்ள கொண்டு வராது. அது எந்த பொருளால் ஆனது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஸ்பாரோபோலினியன், சரிங்களா. அப்ப போலன் என்ன சார் அப்படின்னா
நம்ம செல் டிவிஷன் ஏற்படும் இல்லையா, செல் டிவிஷன் ஏற்படும் போது ஒரு செல் ஆரம்ப கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அந்த பிரிவை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலனம் சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப செல் டிவிஷன் ஏற்படுது, செல் பிரிவு ஏற்படுது. செல் பிரிவு ஏற்படும் போது இந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கும் தெரியுமா செல், அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலன் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. நேம் தி சயின்டிஸ்ட் who defined elements or substances that cannot be broken down into simpler forms in a chemical reaction. அதாவது ஒரு எலமெண்ட்டை உன்னால கெமிக்கல் வேதியியல் வினைபுரிதல் மூலியமா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது யார் சொல்லியிருப்பா அப்படின்றதான் கேள்வி. எந்த சைட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஆண்டனியோ லவாய்சர் என்று சொல்லியிருப்பார். சரிங்களா? ஆண்டனி லவாய்சர் சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோமா, நவீன வேதியியலின் தந்தை. சரிங்களா? நவீன வேதியியலின் தந்தை. ஓகேங்களா? நம்ம இவர் சார்லஸ் டார்வின் யாரு, அவர் ஃபாதர் ஆஃப் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராபர்ட் ஹூக் என்ன கண்டுபிடிச்சிருந்தாரு, டெட் செல்ல கண்டுபிடிச்சவர். ஓகேங்களா? ராபர்ட் ஹூக் என்ன கண்டுபிடிச்சாரு, டெட் செல் கண்டுபிடிச்சாரு. அப்ப வேதியியல் வினைகள் மூலம் எளிமையான வடிவமாக உடைக்க முடியாத பொருட்கள் தான் தனிமங்கள் யார் சொன்னா, ஆண்டனி லவாய்சர் சொல்லி இருந்திருப்பாரு. சரிங்களா? அப்ப வேதியியல் வினைகள் மூலியமா உடைக்க முடியாது. சரிங்களா? எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், H2 போடுவீங்களா, Hன்னு எழுதலாம். கரெக்ட் தானே? இப்ப இந்த Hன்ற எலமெண்ட், ஹைட்ரஜன் எலமெண்ட்டை உன்னால கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா பிரிக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னான்றதை படிச்சுட்டேன். ஆனா பிரிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அது எதனால முடியும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல படிச்ச டெஸ்ட்ல படிச்சிருந்தோம் இல்லையா, நியூக்ளியஸ் டிகே ரியாக்ஷனால பிரிக்க முடியும். அந்த ரியாக்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நல்லா பாத்துக்கோ, அந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வேதியியல் வினைகள் மூலமா ஒரு தனிமத்தை பிரிக்க முடியாது. கரெக்ட். யாரு சொன்னா பிரிக்க முடியாது, ஆண்டனி லவாய்சர் சொல்லி இருப்பாரு. அந்த ஆண்டனி லவாய்சர்ன்றவர் யாரு, நவீன வேதியியலின் தந்தை. கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்து யாரு பாத்திருக்கீங்க, சார்லஸ், ஆப்ஷன்லயே இருக்கக்கூடிய சார்லஸ் டார்வின் யாரு, ஃபாதர் ஆஃப் எவாலுவேஷன். தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க, பரிமாண வளர்ச்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ் என்னன்னு சொல்றாங்க, பரிமாண வளர்ச்சியின் தந்தைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ராபர்ட் ஹூக் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா டெட் செல், இறந்த செல்லை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் ஹூக். அப்ப லிவிங் செல் யாருப்பா கண்டுபிடிச்சா, லிவிங் செல் கண்டுபிடிச்சவர் வந்து லீவன் அப்படின்ற பேர் வந்துருக்கும். சரிங்களா? லீவன் ஆர் லூவன், அதே அந்த பேரோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி நாத்துல வச்சுக்கிட்டேன், நீங்களும் அதே மாதிரி நாத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்களேன், நீரால் கரையக்கூடிய காரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிங்களா? வாட்டர் சால்யூபிள் ஆல்கலி எப்படி கூப்பிடுவோம், ஆல்கலின்னு தான் கூப்பிடுவோம். சரிங்களா? அதோடைய பேரும் காரம் தான். தமிழ்ல ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. இங்கிலீஷ் என்ன கொடுத்திருக்காங்க, கேஷான் கொடுத்திருக்காங்களா. அந்த ஆல்கலி, அந்த நீரில் கரையக்கூடிய அந்த காரத்துக்கு எல்லாமே ஆல்கலின்னு சொன்னோமா, அந்த ஆல்கலிக்குடைய ட்ரெடிஷனல் நேம் தான் என்னது, இந்த கேஷ்ரா. சரிங்களா? அதோடைய ட்ரெடிஷனல் நேம் தான் என்னது, கேஷ்ரா. தமிழ்ல காரம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, தமனிகளில் வாழ்வுகள் இல்லாத போது, என்னது தமனிகள் என்ன இல்லையா, வாழ்வு இல்லையா. கரெக்டா? ஆனா எதுல இருக்கான், சிறைகளில் வாழ்வு இருப்பதற்கான காரணத்தை பின்வருற்றுள் எது சரியாக விளக்குகிறது அப்படின்ற கேள்வி. சரிங்களா? என்ன சொல்றாங்க, ஆர்டரிஸ்ல வாழ்வு கிடையாது, வெயின்ஸ்ல வாழ்வு இருக்கு. அது ஏன், என்ன ரீசனுக்காண்டி அங்க இருக்குன்ற கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆர்டரிஸ் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஹார்ட்ல இருந்து என்ன செய்யுது, நல்ல ரத்தத்தை பிரஷரோட வெளியேற்றுது. கரெக்டுங்களா? நல்ல ரத்தத்தை பிரஷரோட வெளியேற்றது வந்து ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் கொடுக்குது. வெயின்ஸ் என்ன செய்யுது, நம்ம பாடி பார்ட்ஸ்ல அந்த சிறைகள் என்ன செய்யுது, நம்ம பாடி பார்ட்ஸ் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை டீஆக்சினேட்டட் பிளட்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? டீஆக்சினேட்டட் பிளட்டை வெவ்வேறு உறுப்புகள் இருந்து எங்க கொண்டு போகுது, ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. சரிங்களா? அப்ப இது பிளஸ் என்ன செய்யுது சொல்லியாச்சு, நல்ல ரத்தத்தை கொண்டு வருது. எப்படி கொண்டு வருது, ஹார்ட்ல இருந்து சம் பிரஷரோட வெளியேறுது. கரெக்டுங்களா? அப்ப இந்த பிரஷரோட வெளியேறுது. இங்க என்ன இல்ல அப்படின்னா பிரஷர் இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வெயின்ஸுக்கு இது போன்று இருக்கும். சரிங்களா? வெயின்ஸ் சிறைகள் எப்படி இருக்கும், இது போன்ற அமைப்பு இருக்கும். இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வால்வ்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா யூனி டைரக்ஷன்ல கொடுக்குது. அதாவது ஒரு டைரக்ஷன்ல மட்டும் பிளட் ஃப்ளோ இருக்கணும், திரும்பி ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்ற தடுக்கிறது என்னன்னா இந்த வால்வ் தான் தடுக்குது. சரிங்களா? அப்ப பாருங்க, இதுதான் கான்செப்ட். இது என்ன எதுக்கு கரெக்டா இருக்குன்றது பாருங்க. போன வாசத்து பாருங்க, வெயின்ஸ் கேரி பிளட் அட் லோ பிரஷர். கரெக்டா? அங்க என்ன இருக்கும், லோ பிரஷர் இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது, ஆர்டரிஸ் தமனிகளை கம்பேர் பண்ணும்போது சிறைகளில் தாழ்வான அழுத்தம் இருக்கும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்து அண்ட் நீட் வால்வ்ஸ் டு பிரிவென்ட் பேக் ஃப்ளோ, அதாவது பேக் ஃப்ளோ பின் ஃப்ளோ இல்லாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணதுன்னு இருக்காங்க, வால்வ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். அப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, வெயின்ஸ் கேரி பிளட் த்ரூ ஹை பிரஷர். தப்பு. சரிங்களா? என்ன இருக்காது, ஹை பிரஷர் இருக்காது. அடுத்தது சீட் என்ன கொடுத்திருக்காங்க, ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். கரெக்ட். அண்ட் டு நாட் நீட் வால்வ்ஸ். டு நாட் நீட் வால்வ்ஸ் தான் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கல்ல, அங்க ஏன் இல்லைன்னு தான் கேள்வி நொழியா, அங்க இருக்கா இல்லையான்றது கேள்வி இல்ல. அடுத்து ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்காங்க, arteries are located in deep inside the body and are supported by muscles. இதுவும் தப்பு. சரிங்களா? இப்ப arteries இல்ல deep inside இருக்காது, மேலோட்டமா தான் இருக்கும். veins தான் டீப்பா இருக்கும். சரிங்களா? இப்ப ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்ன,
ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க பாத்துருங்களேன், சிரைகள் குறைந்த அழுத்தத்தில், ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், சிரைகள் எப்படி இருக்கான், குறைந்த அழுத்தத்தில், ஓகேங்களா, ரத்தத்தை கொண்டு செல்கின்றன மற்றும் ரத்தம் பின்னோக்கி பாய்வதை தடுக்க வால்வுகள் தேவைப்படுகின்றன. போட்டலாமா ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. எட்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், செலக்ட் தி இன்கரெக்ட் பார்ட். அப்ப இது 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஜோடி தவறா இருக்கு, அப்ப மீதி ஜோடி 3 கரெக்டா இருக்கு. ரிலேட்டட் டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ், செரிமான நொதிகளையும் மற்றும் செரிமான சுரபிகளை பொறுத்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா செரிமான சுரபிகள் கொடுத்திருக்காங்க, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, நொதிகள் கொடுத்திருக்காங்க. எது இதான் கிரியேட் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, லிவர் என்னதான் கிரியேட் பண்ணும், பைல் ஜூஸ் தான் கரெக்ட் பண்ணும். கரெக்ட். சரிங்களா, அந்த பைல் ஜூஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா, என்ன செய்யும் அப்படின்னா அந்த பைல் ஜூஸ் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா உடச்சு கொடுக்கறது யாருன்னா அந்த பைல் ஜூஸ் தான் கொடுப்பான். ஓகேங்களா, ஸ்டொமக்ல போய் ஜாயிண்ட் ஆவான், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா சின்ன சின்னதா உடைச்சு கொடுப்பான். சரிங்களா, இன்டென்ஸ்டைன் ஸ்மால் இன்டென்ஸ்டைன் உள்ள வருவான். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கேஸ்ட்ரிக் கிளாண்ட். கேஸ்ட்ரிக் கிளாண்ட் என்ன கிரியேட் பண்ணுதான், பெப்சின். கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து சலைவரி கிளாண்ட் என்ன கிரியேட் பண்ணு சொல்லியிருக்காங்க, ட்ரிப்சின் சொல்லியிருந்திருக்காங்க. தப்பு. சலைவரி கிளாண்ட் என்ன செக்ரிகேட் பண்ணும் அப்படின்னா சலைவரி அமலேஸ் செக்ரிகேட் பண்ணும். என்ன செக்ரிகேட் பண்ணும், சலைவரி அமலேஸ். உமிழ்நீர் சுரபி உமிழ்நீரை சுரக்கும். சரிங்களா, தமிழ்ல ரொம்ப ஈஸி. உமிழ்நீர் சுரபி என்னத்தை சுரக்கும், உமிழ்நீரை சுரக்கும். ஓகேங்களா, அடுத்து போலாமா. அடுத்து பான்கிரியாஸ் என்னத்தை சுரக்கும் இருக்காங்க, பான்கிரியாட்டிக் ஜூஸ் சுரக்கும் இருக்காங்க. அப்ப எது தவறான விடை, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வியில பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் தான். என்ன மாற்றம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேஸ் டிஎன்ஏ காப்பீஸ் ஜெனரேட்டட் வில் பி சிமிலர். சரிங்களா, அந்த காப்பீஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு, பட் மே நாட் பி ஐடென்டிக்கல். மே நாட் பி ஐடென்டிக்கல் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், ஆனால் முற்றிலும் ஒத்ததாக இருக்காது, முழுசா அப்படியே இருக்காது. அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். ஆப்ஷன் பாருங்க என்ன இருக்குன்னு, ஸ்லைட் டிஃபரன்ஸ். டிஎன்ஏ காப்பீஸ் ஹேவ் மே ஸ்லைட் டிஃபரன்ஸ். சரிங்களா, ஸ்லைட் மே தான் கொடுத்திருக்காங்க, இருக்கலாம், இல்லாட்டி ஒரே மாதிரி இருக்கலாம். சரிங்களா, மே ஹேவ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அல்லது ஒரே மாதிரி இருக்கலாம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க, நீங்க என்ன படிச்சிட்ட, which of this transport oxygen to every cell of the body. சரிங்களா, ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றது பிளட்னு சொல்லி படிச்சிட்ட, அது என்ன இதுன்னு படிச்சிருக்கீங்க, என்ன யார் பாக்குறா, தமுனி இந்த வேலையை பாக்குதுன்னு படிச்சிருக்கீங்க. கரெக்டா. இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், இங்க ஆப்ஷன்ல ஆர்பிசி பண்ணுதா இல்ல ஆர்பிசி ஹார்மோன் பண்ணுதா அல்லது ஒயிட் பிளட் செல்ஸ் பண்ணுதான் கேட்டிருக்காங்க. யார் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்பிசி பண்ணுவான். ஏன், எதன் மூலயமா பண்றா அப்படின்னா அங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், ஹீமோகுளோபின் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், ஹீமோகுளோபின் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஹீமோகுளோபின் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுக்கு உடலுக்கு தேவையான செல்லுக்கு எல்லாத்தையும் ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுக்கறது யாரு அப்படின்னா ஹீமோகுளோபின் தான் கொடுப்பான். சரிங்களா, அப்ப ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறவங்க ஈஸியா டயர்ட் ஆறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் செல்லுக்கு சென்று அடையலன்னு அர்த்தம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பார்க்கலாமா. 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் சீட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட். சரிங்களா, என்ன செய்யுது அப்படின்னா சிதறிதான். ஓகேங்களா, when the fruits burst with the sudden jerks. என்ன ஆகுது, ஃப்ரூட்ஸ் வந்து திடீரென்ன வெடித்து சிதறனால அதுல உள்ள இருக்க சிதைகள் வந்து என்னன்னா சிதறுது. அந்த சீட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஃபார் அவே ஃப்ரம் தி பேரண்ட் பிளான்ட். பேரண்ட் பிளான்ட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் என்ன செஞ்சிருக்குன்னா சிதறி இருக்குது. திஸ் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, அது இதனால எந்த பிளான்ட்ஸ் தாவரங்கள்ல நடைபெறுது அப்படின்ற கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப கொஸ்டின் புரிஞ்சுச்சா. இதுல 3 டைப்ஸ் இருக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல ஆட்டோ சேரிங் கொடுத்திருக்காங்களா, இந்த ஆட்டோ சேர்ல என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். இந்த வெடிச்சு சிதறுது, அதாவது ஒரு மரத்துல விதைகள் இருக்கு, அது எதன் மூலியமாலாம் பரவி திருப்பி மரம் வருவாங்களாம். ஒண்ணு, அதோடைய பழம் தானாகவே வெடித்து சிதறுவதின் மூலம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆட்டோ சாரி. சரிங்களா, என்ன மெக்கானிசம், எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம், தானாவே வெடித்து சிதறுதல். சரிங்களா, ஜூ சாரி அப்படின்னா மனிதன் மூலமாகவோ அல்லது விலங்குகள் மூலமாகவோ, பை அனிமல்ஸ், அதன் மூலியமா விதைகள் பரவுது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, ஜூசாரி அப்படின்ற சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து இன்னொன்னு இருக்கு, அது என்னது, அனிமோசாரி. அனிமோசாரின்னு என்னப்பா, பை விண்ட், காட்டுனால விதைகள் பரவுது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அனிமோசாரி சொல்றாங்க. சரிங்களா, அப்ப இங்க இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் படிச்சிடலாம் இங்கே. சரிங்களா, ஆட்டோசாரிக்கு என்ன எக்ஸாம்பிள், ஜூசாரிக்கு என்ன எக்ஸாம்பிள், அனிமோசாரிக்கு என்ன எக்ஸாம்பிள் படிச்சிடலாம். தானாகவே வெடித்து சிதறல் என்னென்ன பிளான்ஸ் நடக்கணும் அப்படின்னா கேஸ்டர் அண்ட் பால்சம். கேஸ்டர்னா ஒண்ணுமே இல்ல, ஆமணக்கு. சரிங்களா, எதுக்கு விஸ்காசிட்டி அதிகமா இருக்குன்னு படிச்சிருந்திருப்பீங்களா, ஆமணக்கு என்னன்னு சொல்லி, அதான் கேஸ்டர். சரிங்களா, அப்ப எது தானாகவே வெடித்து சிதறல் இல்ல, கேஸ்டர் அண்ட் பால்சம் வந்துடும்.
விலங்குகள் மூலமா பரவ செல்தல் யார் வந்துருவா அப்படின்னா சாந்தியம் அண்ட் யுரேனா. யார் எங்க வந்துருவாங்க? விலங்குகள் மூலமா பரவ செய்தல வந்துருவாங்க. சரிங்களா? மீதி இருக்கு ரெண்டுமே என்ன வந்துரும் அப்படின்னா அனிமோ காற்றல் மூலியமா பரவ செய்யறவங்க. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? கான்செப்டோட சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். 12வது கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். which condition is required for methane? என்ன ஆகுதா? மீத்தேன் undergo substitution reaction with chlorine. குளோரினோட ரியாக்ஷன் நடைபெறதுக்கு எந்த கண்டிஷன்ல இருந்தா நடைபெறும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட ஈக்குவேஷன் மட்டும் லைட்டா பார்த்துட்டு மீத்தேன் பிளஸ் குளோரின் அப்படிதானே? மீத்தேன் பிளஸ் குளோரின். சரிங்களா? மீத்தேன் பிளஸ் குளோரின் என்ன ஃபார்ம் ஆகுது இங்க? இது ரொம்ப முக்கியம். என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா HCl ஃபார்ம் ஆகும். சரிங்களா? என்ன ஃபார்ம் ஆகும்? HCl ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த ரியாக்ஷன்ல இங்க என்ன கொடுத்திருக்கோம்? ஹீட்டாலையும் நடைபெறும், சன்லைட்டாலையும் நடைபெறும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஆப்ஷன்லயும் பாருங்க என்ன கொடுத்திருந்தாங்க? ஹீட் அண்ட் சன்லைட் கொடுத்திருந்தாங்க. அப்ப ஹீட்டால் நடைபெறும்னா எது ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா இன்கேஸ், அதாவது நல்ல கேள்விகள் புரிஞ்சுக்கோ, மீத்தேனும் குளோரினும் சேர்ந்து வினை புரிந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இது வினை புரியறதுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா இன்கேஸ் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா 440 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 440 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கணும். அல்லது சன்லைட் யூவி ரேஸ் கீழே இருந்தா தானாவே வினை புரிஞ்சிடும். சரிங்களா? அல்லது யூவி ரேஸுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தானாகவே என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் நடைபெற்றிருக்கணும். அப்ப ஆப்ஷன் என்ன? எது பெஸ்ட் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது பெஸ்ட் சூஸ் பண்ணுங்க? ஆப்ஷன் டி. சரிங்களா? என்னது? சூரிய ஒளி. ஓகேங்களா? அதுல என்ன நீ படிச்சிருக்கணும் அப்படின்னா மீத்தேன் பிளஸ் குளோரின் அதோடைய ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. சரிங்களா? கெமிக்கல் ஃபார்முலா படிச்சுக்கோ. அதன் மூலியமா என்ன கிடைக்குதுன்னு ஆத்துல வச்சுக்கோ. HCl கிடைக்கின்ற ஆத்துல வச்சுக்கோ. இது வினை புரியறதுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்கணும்? சன்லைட்ல இருக்கணும். சரிங்களா? அல்லது ஹீட்ல தான் வைப்பேன் அப்படின்னா அது எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும்? 440 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி பட் லிட்டில் ட்விஸ்ட். என்ன கொடுத்திருக்காங்க? அது யூனிட் ஆஃப் ஃபார்முலா ஆஃப் யூனிட் மாஸ். சரிங்களா? வாய்ப்பாடு அலகு நிறையின் அழகு என்ன? சரிங்களா? அழகு நிறையின் அழகு என்ன? சரிங்களா? நீ பார்த்தோன்னா மாஸ் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி என்ன போட்டக்கூடாது அப்படின்னா கிலோகிராம் டிக்கடிக்க கூடாது. ஆன்சர் கிலோகிராம் இல்ல. சரிங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, யூனிட் மாஸ். என்ன கொடுத்திருக்காங்க? யூனிட் மாஸ், அதாவது அட்டாமிக் யூனிட் மாஸோட SI யூனிட் கேட்டிருக்காங்க. அணுவின் அழகு நிறையோடைய அழகு என்ன? சரிங்களா? அணுவின் அழகு நிறையோடைய அழகு என்ன? நம்ம என்ன போடுவோம்? AMU போடுவோமா? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் U. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. AMU யூஸ் பண்ணி இருந்திருப்ப, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? U. அப்ப பதில் என்ன? 13க்கு A. 14வது கேள்வி பாருங்களேன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. In the context of carbon compounds, okay, what characteristics a branched chain structure? அதாவது கார்பன் சேர்மங்களின் சூழல் கிளைத்தொடர் அமைப்பின் சிறப்பம்சம் என்ன? சரிங்களா? அப்ப கிளைத்தொடர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கிளைத்தொடர்னா என்ன அப்படின்னா ஒரு கார்பன் அணுல இருந்து இன்னொரு கார்பன் அப்படியே பிரான்ச்சா கிளைகளா இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்புக்கு பேர் தான் கிளைத்தொடர் அமைப்பு. சரிங்களா? அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயினாவும் இருக்கலாம். அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்னு ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும், இல்ல பிரான்ச்சா இருக்கும். என்னன்னு சொல்றாங்க? ஒன்னு ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும், இன்னொன்னு பிரான்ச்சா இருக்கும். பிரான்ச் என்னன்னு புரிஞ்சுச்சா? அதாவது ஒரு கார்பன் அணுவிலிருந்து கீழே தொடர்ந்து என்ன வந்துட்டே இருக்கணும்? கிளைகள் வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு. கார்பன் அணுக்கள் 4 வெவ்வேறு அணுக்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? வெவ்வேறு அணுக்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. இதை பத்தி தான் இங்க பேசுதா? இல்ல. அடுத்த ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கார்பன் அணுக்கள் தொடர்ச்சியான நேர்கோட்டில் அமைத்துள்ளன. தொடர்ச்சியான நேர்கோட்டில் என்ன சொல்லியாச்சு? இங்க வராதுன்னு சொல்லியாச்சு. அப்படிதானே? 2 தான் இருக்கும், ஒன்னு ஸ்ட்ரெயிட் செயின், இன்னொரு பிரான்ச் செயின். நம்ம இங்க எதை பத்தி பேசுறோம்? கிளை தொடரை பத்தி பேசுறோம். அடுத்து ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கார்பன் அணுக்கள் மூடிய வளைய அமைப்பை உருவாக்கின்றன. அதை பத்தி பேசல. 4வது என்ன கொடுத்திருக்காங்க? கார்பன் அணுக்கள் முதன்மை கார்பன் தொடரின் இணைந்து பக்க குழுக்களை உருவாக்கின்றன. என்ன உருவாக்கின்றன? குழுக்களை உருவாக்கின்றன. வந்துருச்சா? பக்க கார்பனுடன் இணைந்து சைல் எல்லாம் என்ன இருந்திருக்கு? கனெக்ட் ஆயிருந்திருக்கு. அதை பத்தி பேசுறோம். அந்த பிரான்ச் செயின். கார்பன் ஆட்டம்ஸ் அட்டாச்ட் டு தி மெயின் கார்பன் செயின் ஃபார்மிங் எ சைட் குரூப்ஸ். என்ன இருந்திருக்கு? மெயின் கார்பனுடைய செயினோட அட்டாச் ஆகி வந்திருக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ஒரு கிளை தொடர் அப்படின்றது இருந்திருக்கும், ஒரு பிரான்ச் செயின் இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க, which of the following statements best describes the isomerism in chemistry? சரிங்களா? அப்ப ஐசோமேரிசம் அப்படின்னா என்னன்றது தெரியணும். கரெக்ட் தானே? மாற்றியம் அப்படின்னா என்னன்றது தெரியணும். தமிழ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, மாற்றியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன? வேதியியல்ல மாற்றியம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா சேம். சரிங்களா? மூலக்கூறு வாய்ப்பாடு, வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒண்ணுதான். ஆனா அதனுடைய அமைப்பு ரீதியா அதனுடைய வேதியியல் பண்பாடும்
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்ன்றது சொல்றாங்க. சரிங்களா, அதனுடைய மூலக்கூறு ஃபார்முலான்றது சேம், அதோடைய அமைப்பை பொறுத்து, அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து அதனுடைய வேதியியல் பண்புகள் மாறுபடும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, ஐசோமர் என்ன தெரிஞ்சுச்சா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்கோ. என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஜிங்க் அண்ட் காப்பர். சரிங்களா, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க ஜிங்க் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க காப்பர் என்பது அக்வாஸ் லிக்விட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சரிங்களா, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்படிதான் ஒரு பேட்டரியில பிரசன்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதனுடைய டிஃபரன்ஸ் பண்றோம். என்ன பண்றோம்? பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் மாத்தி கொடுக்குறோம். வோல்டேஜ் அதிகப்படியா கொடுக்குறோம் அல்லது கரண்ட் அப்படியே டிஃபரன்ஸ் பண்றோம். சரிங்களா, மாத்தி கொடுக்குறோம் லைனை. அப்படி மாத்தி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஜிங்க் என்பது அக்வாஸ் அதாவது நீர் நிலைமை போலவும் காப்பர் எப்படி ஆயிருது நம்மளுக்கு சாலிட் ஆயிருது. சரிங்களா, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் பண்றோம். என்ன செய்யறோம்? ரிவர்சபிள் ரியாக்ஷன் பண்றோம். அப்ப ஆப்ஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ரிவர்சபிள் ப்ராசஸ். சரிங்களா, ஆப்ஷன் சி மீளக்கூடிய நிகழ்வு. உன தெரிஞ்சுக்கோ, டேனியல் செல் இருக்கு. அப்போ கெமிக்கல் எனர்ஜி வந்து என்ன மாத்துறீங்க? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறீங்க. சரிங்களா, அப்படி மாத்தும் போது நார்மலா ஜிங்க் சல்ஃபேட்ன்றது அக்வாஸாவும் காப்பர் என்பது சாலிடாவும் தான் இருக்கு. சரிங்களா, ஜிங்க் என்பது சாலிடாவும் காப்பர் என்பது அக்வாஸாவும் தான் இருக்கு. இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்றேன். சரிங்களா, அதுல இஎம்எஃப் வோல்டேஜ் எல்லாம் படிச்சிருப்போம். அந்த இஎம்எஃப் ரிவர்ஸ் பண்றேன். வோல்டேஜை விட எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா அதிகப்படுத்தினேன். அப்படி அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட நிலைமைகள் அதோட பிசிக்கல் ஸ்டேட்ல மாற்றம் ஏற்படுது. அப்ப நான் என்ன செஞ்சிருந்திருக்கேன்? ரிவர்ஸ் பண்றது. ரிவர்ஸ் என்ன சொல்றாங்க தமிழ்ல? மீளக்கூடிய நிகழ்வுன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? மீளக்கூடிய நிகழ்வு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரிவர்சபிள் ப்ராசஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு 17வது கேள்வியில ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு, பின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. ஏ எலமெண்ட்ல 20 புரோட்டான்ஸ் இருக்கு மற்றும் 20 நியூட்ரான்ஸ் இருக்கு. பீன்ற எலமெண்ட்ல 19 புரோட்டான் மற்றும் 20 நியூட்ரான் இருக்கு. சரிங்களா, அப்படி ஏன்ற எலமெண்ட் என்ன, பீன்ற எலமெண்ட் என்ன கேட்டு இருந்திருக்காங்க. நல்லாவே தெரியும் 20 புரோட்டான் 20 நியூட்ரான். கரெக்டுங்களா? அப்போட மாஸ் நம்பர் எவ்வளவு வந்துருது? 40 வந்துருது. கரெக்டா? அப்ப அதோடைய என்ன எலமெண்ட் அது? கால்சியம். போட்டல் ஆப்ஷன் பி அல்லது சியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்து கீழே பாருங்க 19 புரோட்டான் 20 நியூட்ரான் இருக்கு. அப்ப அதோட மாஸ் நம்பர் எவ்வளவு வந்திருக்கும்? 38 வந்திருக்கும். சரிங்களா, 38 மாஸ் நம்பர் கூடிய எலமெண்ட் தனிமம் எது? பொட்டாசியம். கரெக்டா? அப்ப ஆப்ஷன் டி. மெக்னீசியம்ல எத்தனை புரோட்டான் இருக்கும் எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டுங்களா? அப்ப மெக்னீசியம்ல எத்தனை புரோட்டான் இருக்கும் அப்படின்னா 12 புரோட்டான்ஸ் இருக்கும். நியூட்ரானும் சேம் நம்பர்ஸ்ல தான் இருக்கும். 12 நியூட்ரான்ஸ் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. வாட் இஸ் தி டைம் பீரியட் ஃபார்முலா? படிச்சிருந்திருப்போம். டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சிருந்திருப்பீங்க? 1/frequency. ஓகேங்களா, 1/frequency. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாப்போமா? பின்வருவனற்றுள் எது பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? அந்த பாஸ்கல் விதினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் ஏரியா இருக்கு. ஓகேங்களா, ஸ்மால் ஏரியால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இன்கம்ப்ரசிபிள் லிக்விட், அதாவது நல்ல அழுத்தம் அமில முடியாத ஒரு திரவம் இருக்கும் இல்லையா, அதை நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஓகேங்களா, அமில முடியாத திரவத்துல நான் ப்ரெஷர் கொடுக்கும் போது நான் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லயும் போய் சேரும்ன்ற சொல்லுவார். சரிங்களா, ஒரு கொடுக்குற ஒரு ப்ரெஷர் ரியாக்ஷனா எல்லா சைடும் போய் சேரும், எல்லா டைரக்ஷன்லயும் போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம கம்மியான அளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் அங்க ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஹைட்ராலிக் லிஃப்ட். சரிங்களா, நீர்ம உயர்த்தி. நம்ம ஹைட்ராலிக் லிஃப்ட் என்ன செய்யறோம்? உள்ள ஒரு இன்கம்ப்ரசிபிள் லிக்விட் ஃபில் பண்றோம். கரெக்டா? அப்ப நீ கம்மியான ஒரு ஸ்மால் ஏரியா ஆஃப் பிஸ்டன் கொடுக்கும்போது அங்க நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னா லார்ஜ் ஏரியா ஆஃப் பிஸ்டன் வேலை செய்யுது. அப்படிதானே? ஒரு சின்ன ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட்னா பார்த்து இருந்திருப்பீங்கல்ல, நம்ம ஜேசிபியா இருக்கட்டும், அதே மாதிரி டிராக்டர்ஸ்ல இந்த தூக்குற லாரி பின்னாடி தூக்குதுல அங்க எல்லாத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்ன்றது இருக்கும். உள்ள என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ஜெல் ஃபார்மெட்ல அதிகமான விஸ்கஸ் கொண்ட ஒரு திரவம் இருக்கும். ஓகேங்களா, அந்த திரவத்துல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கம்மியான அழுத்தம் கொடுக்கும் போது அங்க என்ன வேலை நடக்கும் அப்படின்னா அதிகமான வேலைப்பாடு நடக்கும். சரிங்களா, இதை பத்தி பேசுறதுதான் பாஸ்கஸ்லாம். இது எங்க செயல்படுத்துறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் லிஃப்ட் நீர்ம உயர்த்தியில பயன்படுத்துறோம். அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி ஒரு சம்மு தான், ரொம்ப ஈஸி தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும் அதோட முடிச்சிடும். சரிங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சவுண்ட் வேவ் ஹேஸ் எ வேவ்லென்த் ஆஃப் 0.5 மீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க? வேவ்லென்த் 0.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப லாம்டா எழுதிடலாமா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.5 மீட்டர். அடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் frequency of 680 Hz. கரெக்ட்ல? frequency கொடுத்துருக்காங்க 680 ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீ படிக்கும் போது frequencyயோட யூனிட் ஹெட்ஸ். அதே மாதிரி வேவ் லென்த் என்ன லெட்டர்ல டினோட் பண்றோம்? லாம்டா லெட்டர்ல டினோட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. அடுத்து கேட்டிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கரெக்டா என்ன கேட்டிருந்திருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் என்ன லெட்டர் டினோட் பண்ணுவோம்? v டினோட் பண்ணுவோமா? வெலாசிட்டி டினோட் பண்ணுவோம். v = என்ன ஃபார்முலா? லாம்டா இன்டு
எஃப் வேவ் லென்த்தையும் ஃப்ரீக்வன்சியும் மல்டிப்ளை பண்ணா போதும். அதான் v குரிய ஃபார்முலா. கரெக்டா? லாம்டா இன்டு எஃப் போட்டாச்சு. லாம்டா எவ்வளவு? 0.5 இன்டு 680. சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 எழுதிக்கிறேன். 340 மீட்டர் பர் செகண்ட். அப்ப ஆன்சர் என்ன? 340 மீட்டர் பர் செகண்ட். விடை ஏ. The motion of an athletic running along a circular path. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுற்றுவட்ட பாதையில ஒருத்தர் ஓடிட்டே இருக்காரு, ஒரு அத்லட் ஓடிட்டே இருக்காரு. சரிங்களா? ஓடிட்டே இருக்கும் போது என்ன நடைபெற்று இருந்திருக்காங்க? ஆக்சிலேட்டட் மோஷன் நடந்திருக்கு. அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனா இருந்திருக்கும். சரிங்களா? எப்படி இருந்திருக்கும்? ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் an example of accelerated motion. சரிங்களா? ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்திருக்கான்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எதனால ஏற்படுது அப்படின்றது கேள்வி. அது எதனால ஏற்படுது அப்படின்றது கேள்வி. ஒரு சர்க்குலர் பாத்ல சுத்தும் போது பாருங்களேன், அவங்களுடைய டைரக்ஷன் என்பது கண்டினியூஸா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்பீட் வந்து என்ன ஆகுது? சீரான வேகத்தில் இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? சீரான வேகத்தில் இயக்கப்பட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன? டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கண்டினியூஸ்லி சேஞ்சஸ். ஓகேங்களா? டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கண்டினியூஸ்லி சேஞ்சஸ். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்களேன், 22வது. ரெட் கலர் ஏன் டேஞ்சர் சிக்னலா நம்ம பயன்படுத்துறோம்? சரிங்களா? ரெட் கலர் ஏன் டேஞ்சர் சிக்னலா பயன்படுத்துறோம்? ஒய்ஆர் டேஞ்சர் சிக்னல்ஸ் டைப்லி ரெட் கலர். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். என்ன படிச்சிருப்போம்? போன டெஸ்ட்லயே படிச்சிருந்தோம். விப்ஜியான்னு ஒன்று படிச்சோமா? விப்ஜியால என்ன சொல்லியிருந்தோம்? ரெட் கலருக்கு தான் அதிகமான வேவ் லென்த் இருக்கு, அதிகமான தூரத்துல உன்னால பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இது காரணம். சரிங்களா? அதுக்கு எங்க ஆப்ஷன் கரெக்டாக பாருங்களேன். ரெட் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹேவ் லாங்கர் வேவ் லென்த். அதுக்கு என்ன இருந்திருக்கான்? அதிக அலைநீளம் கொண்டதா இருக்கு. கரெக்ட். அடுத்து கொடுத்துருக்காங்க அட் ஸ்கேட்டர்ட் அட்லீஸ்ட். அதுக்கு என்ன இருந்திருக்கும்? ஸ்கேட்டரிங், அந்த ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் என்பது கம்மியா இருந்திருக்கும் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? அது அப்படியே கொடுத்துருக்காங்களா? அப்ப எது எங்க சார் ஒளி விலகல் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த ஒயிலட் கலர்ல அதிகமா இருக்கும். எங்க அதிகமா இருந்திருக்கும்? ஒயிலட் கலர்ல அதிகமா இருந்திருக்கும். சரிங்களா? அது ஆர்டரா படிச்சிருந்தோம். இதை நாத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இட் மேக்கிங் இட் விசிபிள் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். ஒரு தூரத்துல இருந்து கூட என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. அப்ப விடை என்ன? விடை ஏ. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கார் ஆஃப் மாஸ் 100 kg. அவருடைய மாஸ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 1000 கிலோ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த நிக்க எடுத்திருக்காங்க மூவிங் வித் வெலாசிட்டி. ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா வெலாசிட்டி ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்த கொடுத்துட்டு இருக்காங்க கம்ஸ் இன் டு ரெஸ்ட். கடைசி என்ன இருந்திருக்கு அப்படின்னாக்கா ஓய்வு நிலைக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஓய்வு நிலைக்கு வந்திருக்கு. எவ்வளவு நேரத்துல வந்திருக்கு அப்படின்னா 10 செகண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. சரிங்களா? 20 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருந்த ஒரு 1000 கிலோ கொண்ட ஒரு வாகனம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ல ஓய்வு நிலைக்கு வந்துருச்சு. கரெக்டா? அப்ப ஓய்வு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட இறுதி திசைவேகம் என்ன எடுத்துப்போம்? 0ன்னு எடுத்துப்போம். கரெக்ட் தானே? அது ஓய்வு நிலைக்கு வந்துட்டு அங்க ஸ்பீட் இல்ல. அப்ப இறுதி திசைவேகம் என்ன எடுத்துப்போம்? 0 எடுத்துப்போம். அப்ப ஆரம்ப திசைவேகத்தை யூனிட் டினோட் பண்ணுவோம். இப்ப v = என்னன்னு போட்டுடலாம்? 0 மீட்டர் பர் செகண்ட் போட்டுடலாம். கரெக்டா? அடுத்து என்ன கேட்டு வந்திருக்காங்க? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் பை தி பிரேக்? இந்த பிரேக் மூலமா எவ்வளவு ஃபோர்ஸ் செயல்பட்டு இருந்திருக்கு? இப்ப ஆரம்ப திசைவேகத்தை விட குறைந்து இருக்கு அப்படின்னா அங்க என்ன நடைபெற்று இருந்திருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஏற்பட்டிருக்கும். எதிர் முடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதிர் முடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபோர்ஸை கொடுத்துருக்கும். சரிங்களா? இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எவ்வளவு விஷயம் தான் கேட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன போட்டலாம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்படிதானே? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டாச்சு. அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? ஆனா ஆக்சலரேஷன் நம்ம கொடுக்கல. ஆக்சலரேஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு முடுக்கம் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பயன்படுத்துவோம்? v - u டிவைடட் பை t. அதாவது கடைநிலை திசைவேகம் மைனஸ் ஆரம்ப நிலை திசைவேகம் டிவைடட் பை t. ஓகேங்களா? திசைவேகங்களுக்கு இடையிலான வேறுபாடு டிவைடட் பை t. அதான் ஃபார்முலாவே. v - u என்ன வந்துரும்? 0 - 20 பை t. எத்தனை செகண்ட்குள்ள கொண்டு வந்திருக்காங்க? 10 செகண்ட்ஸ். இப்போ ஆக்சலரேஷன் முடுக்கம் எவ்வளவு? -2 மீட்டர் பர் செகண்ட். முடுக்கம் எவ்வளவு? -2 மீட்டர் பர் செகண்ட். அப்படிங்க அப்ளை பண்ணிடலாமா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1000 kg. சரிங்களா? முடுக்கம் எவ்வளவு கொண்டு வச்சிருக்கீங்க? -2 மீட்டர் பர் செகண்ட். விடை என்ன? -2000 kg மீட்டர் பர் செகண்ட். இந்த மீட்டர் பர் செகண்ட் போல என்ன போடலாம்? நியூட்டன் போடலாமா? -2000 நியூட்டன். ஓகேங்களா? விடை என்ன? நியூட்டன். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? புரிஞ்சா? ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான், ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். Why are the ceilings of places like concrete halls and cinema halls usually made curved? சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா சினிமா ஹால் இந்த மாதிரி விழாக்கள் நடைபெற இடம் இருக்கும்ல, இசையரங்குகள் மற்றும் திரையரங்குகளின் கூரைகள் பொதுவாக ஏன் வளைவாக அமையப்படுகின்றன அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இருக்க வளைவா மேல சீலிங் என்பது வளைவா இருக்கனால
அங்க சவுண்ட் வந்து அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரூம்ல இருக்க எல்லா டைரக்ஷனுக்கும் ஒரே மாதிரி கேட்கும். சரிங்களா? என்ன நடந்திருக்கும், அங்க இந்த ரூம்ல இருக்க எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி கேட்கறதுக்கு உதவி பண்ணும். இப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, டு ஹெல்ப் சவுண்ட் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீச் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஹால். ஓகேங்களா? போட்டுடலாமா? அடுத்து ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க, அந்த யூனிட் ஆஃப் ஃபுட் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம். இந்த அடி என்பது பின்வரும் எந்த அலகு முறையை சார்ந்தது? சரிங்களா? ஃபுட்னா எஃப்னு போடுவீங்களா, அதை பார்த்து கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். எஃபிஎஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட் முறையை சார்ந்தது. சரிங்களா? எஃபிஎஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட் முறையை சார்ந்தது. சிஜிஎஸ் என்னப்பா, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். சரிங்களா? ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோ, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட். சரிங்களா? எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட். எஸ்ஐனா இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப். ஓகேங்களா? 25 கொஸ்டின் பார்த்து முடிச்சாச்சு. இந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு டெஸ்ட் கூட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.